நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Okay students, copy down these notes. Tomorrow I will explain about verbs and adjectives. Thank you. ஏங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? சாரி. எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன். வேலையை விட்டு போற அப்செட்ல. பரவாயில்லைங்க, யாருக்கா இருந்தாலும் இருக்குதானே செய்யும். ஆமா, நீங்க நேத்தே புறப்படுறேன்னு சொன்னீங்க, இன்னும் கிளம்பலையா? இல்லங்க. சீசன் டைம்ல டிக்கெட்ஸ் கிடைக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது இல்லங்க. ஓ, அப்ப மொத்தமா செட்டில்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பலான் இருக்கீங்களா? இல்லங்க. அப்புறம் போலங்க. என்ன? ஆமாங்க, வேலையை விட்டு போற முடிவை மாத்திக்கிட்டேன். என்னது? அது பெரிய கதைங்க. ஃப்ரீயா இருக்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்றேன். அது எப்படிங்க முடியும்? அப்படிலாம் போயிட்டு திரும்ப வந்து சேர முடியாதுங்க. ஏங்க முடியும்னு சொன்னாங்க. ஹெட் மாஸ்டர் கூட பேசிட்டேன். அப்போ ஏன் வேலை? அது ஹெட் மாஸ்டர் தாங்க முடிவு பண்ணணும். இனி என்ன முடிவு பண்றதுக்கு இருக்கு? நான் 3 கிளாஸ் எடுத்துட்டேன். அது தெரியலங்க. நீ எதுக்கு ஹெட் மாஸ்டர் போய் பாருங்க. ஏன் பார்க்கணும்? போய் பேசுங்க. என்ன பேசுறது? என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? அப்போ இப்ப கிளாஸ் எடுக்க போறீங்களா? ஆமா, எடுக்க சொன்னாங்க. ஏங்க என்னாச்சு? போயா? ஏங்க அது இல்லங்க. ஐயோ, இத நம்பி சேட்டு கிட்ட ஸ்கூட்டி எல்லாம் வேற வாங்க சொன்னேன் தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லங்க. யாருக்கு பிரச்சனை இல்ல? எனக்கா உனக்கா? RMKVல வேற போய் இருக்கிற 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டேன். புது புடவை. ஏங்க நல்லா இருக்குங்க. எல்லாம் வேஸ்டா போச்சு. 3 கொடை வேற புதுசா வாங்கணும் தெரியுமா? ஓ, என்னோ இனிமே இந்த கொடையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? வேணா உன்னை நான் வாங்கிக்கிறேங்க. அது கலர் கொடைங்க. அப்ப அதை ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் போச்சு. காலையில பூனை குறுக்க போகும்போதே எனக்கு தோணுச்சு, இன்னையோட இந்த வேலை காலின்னு. அதே மாதிரி எல்லாம் நடக்குது. பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. என்னையா பிரச்சனை இல்ல? போன நீ அப்படியே போக வேண்டியதானே, எனக்கு திரும்ப வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கப்ப வா ஓடலாம் பேசுறீங்க? என்னங்க பின்ன, போய் அப்படியே தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. இப்ப எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். சாரி, உங்களாலதான். என்னங்க என் வாழ்க்கையே போச்சு. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? என்னாச்சு? இல்ல சார். பாருங்க சார் அவரை. யோ, என்ன பண்ண அவங்கள? நான் ஒண்ணும் பண்ணல சார். எஸ்தர், அழாதீங்க எஸ்தர். ப்ளீஸ், நோ கிரை, நோ கிரை. என்னன்னு சொல்லுங்க. பாருங்க சார் அவரை, திரும்ப வந்துட்டாரு. இனிமே ஏன் வேலை? ஓ, அதுவா? நோ ப்ராப்ளம். அது எப்படி சார்? என்ன எஸ்தர், இப்படி ஒரு நல்ல டீச்சரை வீரவநல்லூர்ல இருந்து நாங்க போக விடுவோமா என்ன? சும்மா சொல்லாதீங்க சார். நிஜமாவே சொல்றேன், நான் இருக்கேன். நீங்க வாங்க, நான் சொல்றேன். தனியா கூட்டிட்டு போய் சாரி சொல்லுவீங்க அதானே? ஐயோ, அது இல்லைங்க. யூ ஜாப், ஐ கன்ஃபார்ம். போய் சொல்லாதீங்க. அதான் ஆளே எதிரில வந்து நிக்கிறாரு. திரும்ப போய் சொல்லாதீங்க. இதுக்குதான் யாரையும் நம்பி இப்படி ஊர்ல இருந்து கிளம்பி வரக்கூடாதுங்கிறது. இப்ப பாருங்க என் நிலைமை என்ன பண்றது. சாரி ஃபார் தி சட்டம். நீங்க அழக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். உங்க வேலைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீங்க இருப்பீங்க சார், நான் இருக்கணும் இல்ல? இருப்பீங்க. வாங்க இங்க பாருங்க, என் வேலைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் ஒண்ணும் பண்ணலங்க. ஹலோ, ஷட் அப், பீ கேர்ஃபுல். நீங்க வாங்க.
சிட்டி ஸ்கூலுக்கே வரமாட்டானா? என்ன ஆச்சு? சிட்டியோட அப்பா அவனு முறுக்கப்படி வேலைக்கு தந்துட்டான்டா. ஐயோ, அப்ப நீ அவன் ஸ்கூலுக்கு வரவே மாட்டானா? 2 வருஷம் ஆகும்டா. அப்பெல்லாம் நம்ம 9வது போயிடுவோம். அங்கெல்லாம் வேலை செய்ய ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சரியா வேலை செய்யலன்னா அடிப்பாங்களா, தூங்கவே முடியாதுடா. சரியா சோறு கூட போட மாட்டாங்கடா. சிட்டி ரொம்ப பாவம்டா. அல்லாதரா கைபாமே பெல்ல அடிச்சிட்டாங்கடா. யார் பீரியட்ரா? அந்த புது டீச்சர் பீரியட்ரா. கைபாமே டீச்சர் வராங்கடா. கைபாமே அங்க போறா. சிட்டி பாத்தீங்களா? ஏன் நண்பா Good morning. Sit down. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, என்னை பார்த்த உடனே சோகமாயிட்டீங்களே. இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? சந்தோஷமா வருத்தமா? ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்லா தெரியும் உங்க எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு. என்ன டப்பாசு ஒன்றையும் சேர்த்துதான். வருமா வராதா? சாரி, போவானா மாட்டானா? கரெக்டா? என்ன கைபாம், யோசனையெல்லாம் பலமா இருக்கு. என்னன்னு சொல்ற? சார், நீங்க பெட்டியோட குரு வண்டியில போனத நான் பார்த்தேன் சார். பாத்தியா? ஆமா சார். நீங்க எது சார் இன்னும் போகாம இருக்கீங்க? என்னடா பண்றது, பஸ் கிடைக்காம போச்சாடா. சார், 50 பேர் இருந்தா நிறைய பஸ் வச்சிருக்கோம் சார். நீங்க உட்கார்ந்தே போயிருக்கலாம் சார். அப்படியா? ஆமா சார். சார், உங்களுக்கு பதிலா ஒரு புது டீச்சர் வந்துடுவாங்க சார். சயின்ஸ் மேக்ஸ் அவங்க தான் சார் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா சார்? எனக்கு தெரியும்டா. நேற்று வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு, இன்னைக்கு என்னமோ மாறிடுச்சு. உங்களுக்கு எனக்கு ஏதோ விட்டு ஓர தொட்ட ஓர இருக்கு போல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், உங்களை விட்டு ஓடவே முடியல. ஏன் சார்? சீரியஸாவே தெரியலடா. ஏய், இப்படி பாவமா பார்த்தாப்புல என்னடா நடக்க போகுது? உட்காரு. நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் புரியுமா புரியலான்னு எனக்கு தெரியல. உங்களை விட்டு போகணுண்டு சீரியஸா நான் பல தடவை யோசிச்சிருக்கேன், ஏன் போகவும் செஞ்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து நான் திரும்ப திரும்ப வர வேண்டியது ஆயிடுது. எனக்கும் புரியல ஏன் தான் அப்படி நடக்குதுண்டு. எல்லாமே எங்க கெட்ட நேரம் சார், அது அப்படி நடக்குது. நான் சாமி கும்பிட்றவன் கிடையாது, ஆனால் நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு உறுதியாக நம்புறவன் நான். வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எங்கேயோ இருந்தேன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்ததும் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் ஆனதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்க தான் செய்யுது. இங்கே நான் செய்ய வேண்டிய கடமை ஏதோ ஒன்று இருக்கு. அந்த கடமை முடிகிற வரைக்கும் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்.
ஏதாவது புரிஞ்சதா? ஒன்னும் புரியல சார். இவ்வளவு உங்களுக்காக சொன்னது கிடையாது, எனக்கு நானே சொல்லிக்கிட்டது. உங்களுக்கு புரியல என்றாலும் பரவாயில்ல, விடுங்க. இனி நான் போக மாட்டேன், போகவே மாட்டேன். இதாவது புரிஞ்சதா? அது போதும். சரி, எல்லாரும் உங்க சயின்ஸ் புக் எடுத்து வைங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாம். கைப்பாமே சிட்டி என்னென்னமோ கதை சொல்றான். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, மண்டை காயுதுடா. சிட்டி சூப்பரா ரீல் சுத்துறான்ல. ஏப்பலாம் ஒன்னு விட்டானா? அவனை சொன்னா அவனுக்கு பொத்திட்டு வந்துருமே. ஏய், அவன் போய் சொல்ல மாட்டான்டா. அப்பனா இதை என்ன நம்ப சொல்றியா? அதானே போய் குருவி வண்டியில போய் லாரி மடக்குறாங்களாம். அது எப்படிடா? கோழி கூட அவன் வண்டி முந்தின்னு போகும்டா. அதை விடுறா, ஸ்டாலின் சார் வேற யாரோ அடிச்சாராமா இருக்குங்கிற. ஏன் இருக்காது? என்னடி கேட்கவே அடிக்கல, நான் முறைச்சா அதான் பயந்து விட்டாரு. அவன் என்னாச்சு சங்கே இருந்திருப்பா, அதான் அடி வாங்கியிருப்பா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே. நீ வேணா அவன்கிட்டயே கேட்டுக்கோ. ஏ சிட்டி, நிஜமாவா சொல்ற? சிட்டி சிட்டி என்ன நீ சொன்னதெல்லாம் உண்மையானு கேக்குறாங்க. இப்படி தலையாட்டின என்ன அர்த்தம்? ஆமாண்டா, சாரு தான் வந்து தடுத்தாரு. எப்பட்றா குருவி வண்டி இவ்வளோ வேகமா போயிடுச்சு? தெரிலடா, அந்த நேரம் பார்த்து நம்ம குருவி வண்டி மின்னல் மாதிரி வேகமா ஓடிச்சுடா. இதெல்லாம் மட்டும் நல்லா சொல்லு, முக்கியமானதை விட்டு கம்பெனி வேலைக்கு போவ ஏன்டா ஒத்துக்கின? ஏய், நான் கலையிட்டேன். எங்க அப்பா ஒருதா முழு பரிச்சு லீவுல லாரி வேலைக்கு வரையான்னு கூப்பிட்டாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. ஏ சிட்டி, நீ அவனை முன்ன சொல்லிருக்கலாம்ல. வீட்டுல அப்படிதான்டா இம்சை பண்ணுவாங்க, நம்ம தான் உஷாரா இருக்கணும். ஏய், ஒருவேளை நீ போயிருந்தா நாங்களாம் உன்னை பார்த்து இருக்க முடியாதுல்லடா. ஏன்டா இப்படி பண்ண? அப்பா தாண்டா போ சொன்னாரு. ஏய், சும்மா சொல்லாத, உங்க சித்தி தானே போ சொல்லிச்சு. சொல்றா. ஆமாடா, எங்க சித்தி தான் வேலைக்கு போன்னு திட்டினாங்க. நான் சொல்ல அது மூஞ்சில வைக்க வேண்டியதுதானே? டேய், அவங்கள அப்படியெல்லாம் திட்டாதடா, கோவமா திட்டுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்கடா. நீ தான் சொல்ற. இல்லடா, சுடுசோறெல்லாம் ஆக்கி போட்டு புது சொக்காலாம் வாங்கி கொடுத்தாங்க, அதான் கிளம்பிட்டேன். பாத்தியா? அதுக்குன்னு அப்படியே போயிடுவியா? எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? ஏன்டா எங்க கிட்ட சொல்லல? சொல்லாந்தா ஸ்கூலுக்கு வந்தேன், ஆனா அழுகையா வந்துச்சு, அதான் சொல்லல. ஏய், அழாதுடா, இனிமேலாவது போக மாட்டேன்னு சொல்றா. சொல்றா போக மாட்டேன்னு. சத்தியமா? உங்க அம்மா மேல சத்தியமா? ஏய், அவனுக்கு தான் அம்மா இல்லல. ஏய், அறிவில்ல, பாரு அழுகுறான். ஏ சாரா சிட்டி, தெரியாம சொல்லிட்டேன்டா, போக மாட்டேன்ல. போக மாட்டேன்டா. சாமி சத்தியமா? சாமி சத்தியமா போக மாட்டேன்டா. இப்பதான்டா இவன் எங்க சிட்டி வேலைக்கு போறேன்னு தைரியமா ஊத்துனா அது எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல? இல்லடா. என்னது இல்லையா? டேய், ஆமாண்டா, கணக்கு போடுறது ரொம்ப கஷ்டம். இங்க பாரு சிட்டி ஜோக் அடிடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா சுப்பு, மேனேஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஸ்கூல் இருக்க நிலைமையில 2 டீச்சரை வச்சுக்க முடியாதாம். ஐயோ, ஆமாப்பா. நான் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்தேன் சார். என்னையா பெரிய நாட்டாம சரத்குமார் அளவுல பேசுற? வாக்கு கொடுத்துட்டேன், நாக்கு கொடுத்துட்டேன்னு. சார், ஸ்டாலின் ராஜினாமா கொடுத்த பிறகுதான் நான் அந்த டீச்சரை வர வச்சேன். சரிப்பா, லாஜிக்கலா ஓகே, ஆனா பிராக்டிக்கலா முடியாதே, என்ன பண்றது? போனவன் போக வேண்டியதான் சார், புதுசா வந்தவங்க கண்டினியூ பண்ணட்டும். அப்படி பார்த்தா ஸ்டாலின் இங்க 1 மாசம் வேலை பார்த்திருக்காரு. இந்த பொண்ணு வந்து 2 days கூட ஆகல. 2 days. அதப்படி சார்,
உங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியே ஒரு உண்மையை பேசுறீங்க. உண்மைன்றதே அதானப்பா. நமக்கு எது சொல்றதுக்கு வசதியா இருக்கோ அதுதான் உண்மை. எப்படி நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கோ அதான் நேர்மை. நாம செய்யறதுக்கு பேர் கடமை. நாம ஃபாலோ பண்ற ரூல்ஸ் தான் கண்ணியம். நமக்கு எது பிடிக்கலையோ அதுதான் கட்டுப்பாடு. நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். அந்த பொண்ணு அப்படிலாம் தூக்கிட முடியாது. தூக்குனா கொந்தளிக்கும் சார். இந்த பள்ளிக்கூடமே கொந்தளிக்கும் சார். அப்படியா? பள்ளிக்கூடம் பெல் அடிச்சா போதும், கொந்தளிக்கிற பள்ளிக்கூடம் புஷ்னு கலைஞ்சு வீட்டுக்கு ஓடிடும். இது அநியாயம் சார். இந்த பாருப்பா, ஸ்டாலினையும் அனுப்ப முடியாது, அந்த பொண்ணும் பாவம் தான். ஆனா என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்காக நீ பரிதாபப்படுற, பச்சாத்தாபப்படுற, அவளுக்காக வாழ்க்கையை கொடுக்கலாம்னு துடிக்கிற. ஒண்ணு பண்ணு, நீ உன்னுடைய ஏச்சம் வேலையை ரிசைன் பண்ணிடு. அந்த வேலையை வந்து நான் ஸ்டாலினுக்கு கொடுத்துடுறேன். ஸ்டாலின் வேலையை அந்த பொண்ணுக்கு கொடுத்துடுறேன். சரியா போயிடும். என்ன சார் அடி வயித்துல கைய வைக்கிறீங்க? அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணுவோம். ஜனநாயக முறைப்படி 7Cல ஒரு தேர்தல் நடத்துவோம். இவங்க 2 பேரையும் கேண்டிடேட்டா வைப்போம். பசங்க ஓட்டு போடட்டும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கிளாஸ் டீச்சரா வைப்போம். சார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். தேர்தல் இலவச திட்டம் மாதிரி பசங்களுக்கு கேக்கும் கலரும் வாங்கி கொடுத்து காக்கா பிடிச்சு வச்சிருக்கான் சார். இது சரிப்பட்டு வராது சார். அப்படியா? சரி, அப்ப யோசிச்சு நீயே ஒரு வழியை சொல்லுப்பா. சார் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. என்ன? 3 மாசம் வரைக்கும் ஒரு டீச்சரை டெம்பரரியா வேலைக்கு வச்சுக்கலாங்கிற ப்ரொவிஷன் நமக்கு இருக்குல்ல சார்? ஆமா. ஸ்டாலின் எஸ்தர் 2 பேரும் 3 மாசம் ஒவ்வொரு கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சரா வேலை பார்க்கட்டும். 3 மாசம் கழிச்சு மேனேஜ்மெண்ட் வேலையேட் பண்ணி அவங்கள யாரு பெஸ்டோ அவங்கள வச்சுக்கட்டும். சரியில்லாதவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு சார். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? யோசிக்க ஒண்ணு இல்ல. ஆனா இந்த 7C பசங்களை வச்சுக்கிட்டு 3 மாசத்துல ஸ்டாலினால என்ன பண்ண முடியும்னு தான் தெரியல. அது அவரோட ரிஸ்க் சார். சரிப்பா, இருந்தாலும் அந்த 2 பேரையும் வர சொல்லு. இந்த விஷயத்தை நாம அவங்க கிட்ட சொல்லிடுவோம். அதெல்லாம் தேவையா சார்? ஆமாப்பா, நாளைக்கு நாம நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அது இல்லாம இன்னும் 3 மாசத்துல எவாலுவேட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா ஒழுங்காவும் சின்சியராவும் வேலை பண்ணுவாங்கல்ல. அதுவும் சரிதான் சார். சரிதானே? அப்ப வர சொல்ல அவங்கள.